வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜெய்ஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் அரசியலுக்கு வரல, அதுலேருந்து விலகுறேன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் அறிவித்தாலும் இந்த அரசியல் அவரை விடுறதா இல்லை. சுற்றி சுற்றி அவரை சுற்றியே இங்கே சுழண்டுகிட்டு இருக்கு இந்த அரசியல். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் போட்டியிடுற கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு நடிகருடைய பேர் எப்பயுமே அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள். 2021 தேர்தலுக்கு பிறகு அவர் அரசியலிருந்து விலகுறேன்னு சொன்னாலும் கூட 2026 இப்போ வரப்போகிற தேர்தலில் அவருடைய பேர் சுழன்று சுழன்று அப்படியே அந்த அரசியல் களத்தையே ஒரு மாதிரி பற்ற வச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி போட்டிடுறாரு. ஸோ இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அரசியல் மத்தியிலையும் சரி, இந்த பத்திரிகையாளர்கள், வாக்காளர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய லெவலில் கிரியேட் பண்ணியிருக்கு. விஜய் என்ன பண்ண போகிறாரு, அவருடைய கட்சி என்ன மாதிரியான ஒரு வாக்கு வங்கியை வாங்க போகுது அப்படின்னு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏடிஎம்கேட கூட்டணி போகிறாரு. ஸோ அவருக்கு ஒரு 60-70 சீட்டை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் நிற்க போகிறாங்க. துணை முதல்வர் பதவியும் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நாளாக ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்தது. அந்த பேச்சுக்கு வந்து விஜயும் வந்து மறுப்பு தெரிவிக்காமல், இந்த சைடு ஏடிஎம்கேவும் பிஜேபி மறுப்பு தெரிவிக்காமல் அப்படியே சைலண்டாகவே அந்த செய்தி சுற்றிக்கிட்டே இருந்தது. ஒருவேளை கூட்டணி அமைஞ்சிருமோன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த தங்கராஜ் பாண்டியன் நடத்துகிற அந்த சாணக்கியாவுடைய ஆண்டு விழாவில் போய் இல்லை நாங்கள் விஜய் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் தேர்தலை சந்திக்குது, ஸோ இதுக்குள்ளே விஜய் வரமாட்டாருங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐ என்கொயரிலாம் போயிட்டு இருக்கிறதுனால பிஜேபி தரப்பு கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. எப்படியாவது விஜய் வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே வந்துடுவார், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தேவையில்லாமல் அவங்க கட்சி சார்பாக தாவேக சார்பாக நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ரஜினி குறித்து ஒரு விஷயம் பேசினார். ரஜினி வந்து பயந்து அரசியலை விட்டு திமுகவுக்கு பயந்து போயிட்டாரு, ஆனால் விஜய் அண்ணா வந்து தைரியமாக வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார், இதுதான் எங்கள் விஜய் அண்ணாவோட மன வலிமை, ரஜினிகிட்ட அந்த மன வலிமை இல்லை அப்படின்னு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்துக்கும் தேவையே இல்லாத ஒரு விஷயத்த பேச போய் அது அரசியலில் மிகப்பெரிய பூதகரமாக வெடிச்சிச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஜினிகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுக, அப்புறம் நாம் தமிழர், இந்த மாதிரி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுடைய கண்டனங்களை தெரிவித்தாங்க. நாம் தமிழர் சார்பாக பார்த்தீங்கன்னா உடனே சாட்டை துரைமுருகன் வீடியோ போட்டு கடுமையாக ஆதவ அர்ஜுனாவை திட்டினார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் அவங்களுடைய பேச்சாளர்கள், அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாங்க. அரசியலே இல்லாத ஒரு மூத்த நடிகர், அவரை பற்றி எதுக்கு நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே இழுத்து பேசுகிறீங்க, அதுவும் திமுகவோட எதுக்கு பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஒரு கண்டனங்கள் தெரிவித்த நிலையில் ஏடிஎம்கேவும் பிஜேபி இந்த விஷயத்தில் அமைதியாகவே இருந்தாங்க. ஏன்னா விஜய் வந்து தங்களுடைய கூட்டணிக்குள்ளே வந்துட்டால் அது வந்து சரியாக இருக்காது, இந்த நேரத்தில் அவங்கள விமர்சனம் பண்ணி பேசுகிறது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க. இப்படி ஒரு நிலை போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி 3 நாளைக்கு முன்னாடி கூட்டணி இல்லைன்னு அவர் பேசியிருந்தார் அந்த விழாவில். பிஜேபி அமைதியாக இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய அத்தனை தலைவர்களும் வந்து ரஜினிக்கு ஆதரவாக பதிவுகள் போடுறதும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறதுமா இருக்குது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிஜேபி, தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவர்களும் நிர்வாகிகளும் திடீர்னு ரஜினிக்கு ஆதரவான ட்வீட்களும் ஃபேஸ்புக்கில் பதிவுகளும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடுடைய பிஜேபி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலில் மூத்த நடிகர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள், அதுவும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பர் அவர். ஸோ இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிக்கிட்டையும் வந்து தொடர்ந்து ஒரு நட்புறவில் இருக்க ஒரு நடிகர், அப்படிப்பட்ட ஒரு நடிகரை வந்து நீங்கள் வந்து பயந்துட்டாருன்னு சொல்லி பொதுவெளியில் பேசுகிறது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. உடனே ரஜினி ரசிகர்கள்கிட்ட வந்து ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவுக்கு நயினா நாகேந்திரன் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆன பிறகு இன்றைக்கி தான் பிஜேபி ரஜினி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்கிறாங்க. இந்த 3 நாட்களுக்கு நடுவில் விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார், ஏதாவது முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. அது முடியலை. ஸோ இப்போ இது முடியலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ பார்த்திங்கன்னா ரஜினி ரசிகர்களின் ஓட்டை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி திமுக வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாருக்கு சப்போர்ட்டாக அவங்க சைடில் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு எதிராக இருக்கிற அந்த ரஜினி ரசிகரின் ஓட்டு வந்து எங்கிட்ட ஸ்ப்ளிட் ஆகிடாமல் அப்படியே திமுகவுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க திமுக தரப்பில் டக்குன்னு பார்த்திங்கன்னா நக்கீரன், கோபால் போன்றவங்களாம் வந்து மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அவங்களாம் வீடியோ போட்டு அந்த பக்கம் எங்களை பார்த்து அவர் பயந்துட்டாருன்னு சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை கிளப்புறாங்க. என்றைக்குமே ரஜினி சாருக்கு நாங்கள் தான் துணையாக நிற்போம், என்றைக்குமே அவர் திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போட, இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் ரஜினியை சந்தித்து மீட் பண்ணிவிட்டு 2 பேரும் கை கொடுத்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தரப்பில் ரஜினி அவர்களை மிகப்பெரிய அளவில் பாராட்டி தான் அவங்க தரப்புலையும் சாட்டி துரைமுருகன், இடுமானம் கார்த்தின்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகளும் சரி, பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் அவர்களும் தொடர்ந்து ரஜினி ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு எதிராக இருக்கிற அந்த ரஜினி ரசிகர்களுடைய அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாக்குகளை எப்படியாவது நம்ம பக்கம் திருப்பிடணும் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே ஒரு காயை நகர்த்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டணிக்குள்ளே வரலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஓட்டை நம்மளும் சரிபாதியாக பிரிச்சிடணும், இல்லைனா இந்த வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் போகிறதுக்கு மிகப்பெரிய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரஜினி ஆதரவாக ட்வீட் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுன் பேசிய வார்த்தைகள் வந்து நிச்சயமாக மன்னிக்க முடியாது, தவறான வார்த்தை. அது குறித்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக
மதிப்புக்குரிய எங்களுடைய கட்சியை சேர்ந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கையை கேட்டிருந்தார்கள். நல்ல வேளையாக நீங்களும் இப்ப கேட்டிருக்கீங்க. அவர்கள் எங்களுடைய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் விளக்கமாக எழுதியிருந்தார்கள். இருந்தாலும் கூட நானும் பார்த்தேன், ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்பார், தவறுக்கு வருந்துவார் என்று நானும் நினைத்து பார்த்தேன். மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் அவர் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய இமயம். 12 காலமாக திரையுலகில் ஒரு முடிசூடா மன்னனாக வாழ்ந்தவர். மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. ஜாதி, மதம், இனம், மொழிகள் எல்லாம் கடந்து அவர் ஒரு சித்தர் புருஷர் போல உள்ளவர். இன்றும் கதாநாயகனாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைவர், மிகச்சிறந்த நடிகர், பால்கே விருது பெற்றவர். அவரை பற்றி நேற்று ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசியது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. நானும் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் அதை கண்டிப்பார், அது கொடுத்து மறுத்து சொல்வார் என்றாலும் எதிர்பார்த்தேன். நிச்சயமாக அவர்களிடம் அதை எதிர்பார்க்க கூடாது என்றுதான் நினைக்கிறேன். உண்மையிலே வருந்தத்தக்க செய்தி அது. உண்மையிலே ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேலாவது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நிச்சயமாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதரை, மாமனிதரை, அதுவும் அதே ஒரு திரையுலகில் சேர்ந்த நடிகர் விஜய் அவர்கள் கண்டிக்காது என்பது உண்மையிலே வருந்தத்தக்கது. இது அவருடைய குணநலத்தை பிரதிபலிக்கிறது. இது மட்டும் இல்லை, ஆதவ் அர்ஜுனா எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கே ஒரு ரஜினி ரசிகரை நிப்பாட்டி நாங்கள் அவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்து அவரை தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகளும் பல பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி, மதுரை இந்த மாதிரி பகுதிகளில் அவங்கெல்லாம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டி டிவி கட்சியும் விஜய் அவர்களையும் பெரிய லெவலில் தாக்கும் விதமாக போஸ்டர்லாம் ஒட்டி அவங்களோட எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்பவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே கூட்டணி இல்லை அப்படிங்கிறது 100% உறுதியாயிடுச்சு. ஏன்னா விஜயை எதிர்த்து பிஜேபி தரப்புலையும் ஏடிஎம்கேலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்களுக்கு ஆதரவாக இவங்க பேசியதன் மூலம் தெரிஞ்சு போயிடுச்சு விஜய் கூட்டணி கிடையாது, விஜய் கூட்டணிக்குள்ளே வரமாட்டார் அப்படின்னு. ஸோ இனி வரப்போகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, நாம் தமிழர், ஏடிஎம்கே இவங்களுடைய முழு பிரச்சாரத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் டிவிக்கு அட்டாக் பண்ணுவாங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன், ரஜினி அவர்கள் அரசியலில் இருக்காரோ இல்லையோ, ஆனால் அவர் பேர் அந்த அரசியலில் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. இந்த டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி இல்லை அப்படிங்கிறது கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி விவகாரத்தை வச்சு வெளியில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து தெரிஞ்சு போயிடுச்சு இந்த தேர்தல் களம் 4 முனை போட்டி. ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, நாம் தமிழர், டிவிகே அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த எலெக்ஷன் முடிவுகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா வாக்காளர்களுக்கும் இந்த மீடியாவுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்கிறது 100% உறுதியாயிடுச்சு. ஸோ இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அன்னன்னைக்கு நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை நம்ம சேனலில் நிறையா பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி.